ராமாவதாரம் வழிபடத்தக்க அவதாரம். ராமர் ரொம்ப பெரியவர், நம்மளால அவர்கிட்ட போக முடியாது. அவர் சக்கரவர்த்தி திருக்குமாரன். கிருஷ்ணன் அப்படி இல்லை, நம்ம வீட்டு பிள்ளை, கூப்பிட்டு மடியில் உட்கார வச்சுக்கலாம், 2 தட்டு தட்டலாம், என்னடா கிருஷ்ணான்னு கூப்பிடலாம். சௌலபியம், இறங்கி வந்த திருத்தோற்றம். குருவாயூரப்பனுடைய சிறப்பு அதுதான். இப்ப நான் தொடங்குறேன். கண்ணனை 5 விதமா பார்க்க போறேன். இன்னைக்கு பூரா நம்ம கிருஷ்ணனோட வாழ போறோம். யார் யாருக்கு தலையெழுத்து இருக்கோ அவங்க தான் வந்து இங்க உட்காருவாங்க. இன்னைக்கு பூரா கண்ணனோடு வாழ இரு. கண்ணன் திருவடி நன்னுக மனமே, திண்ணம் அழியா வண்ணந்தருமே. பாரதி. கிருஷ்ணா கிருஷ்ணார்ப்பணம். 5 விதம். 1 யசோதை கண்ணன், 2 ராதை கண்ணன், 3 கோதை கண்ணன், 4 கீதை கண்ணன், 5 எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடிய கண்ணன். இந்த 4 முக்கியம், 5 கடைசி. கீதை கண்ணன் ரொம்ப நேரம் நம்ம கூட இருக்க போறேன். இப்ப முதல்ல பார்க்கிறது யாரு? யசோதை கண்ணன். நீங்க ஒரு பேச்சு கேட்டுட்டு போனா என்ன பேசினாங்கன்னு நினைப்புல இருக்கணும். இந்த கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு ஆள் நல்லா தான் பேசினாரு, என்ன பேசினாரு, அதான் இந்த காலை வாங்கி அந்த காலை விட்டுட்டேன் சொல்லப்படாது. இப்போ கேட்கிறேன், முதல்ல என்ன சொன்னேன்? யசோதை கண்ணன். கிருஷ்ண பரமாத்மா சின்ன குழந்தை, கருப்பான திருமேனி. கிருஷ்ணம்னால கருப்பு. 10 பையங்களை கூட்டிக்கிட்டு ஒரு வீட்டுக்குள்ள போறான். அந்த வீட்டுக்குள்ள கணவனும் மனைவியும் தூங்குறாங்க. கணவனுக்கு குடுமி, மனைவிக்கு கூந்தல், 2 ஒரிஜினல், மறந்துடாதீங்க. 2 பேரும் நல்லா தூங்குறாங்க. கிருஷ்ண பரமாத்மா உள்ள போனாரா, காலம்பர நேரம், 2 நல்லா தூங்குது. கதவை திறந்து போட்டு, ஏன்? கிருஷ்ணன் இருக்கிற ஊர்ல கள்வர் பயம் கிடையாது. அப்போ எல்லாம் தூங்குறாங்க. மெதுவா போனானா அவ கூந்தலையும் இவன் குடுமையையும் சேர்த்து 3 முடிச்சு போட்டு விட்டான். 2 அசந்து தூங்கிட்டு இருக்கு தன்னனப்பு இல்லாம. 3 முடிச்சு முந்தி போட்டவனு அவன் தான், இப்ப போட்டவனு அவன் தான். போட்டுட்டு உள்ள போயிட்டான். இந்த 10 பசங்களை கூட்டிட்டு போயிட்டான். மேல பாக்குறான், உரியில வெண்ணெய் வச்சிருக்கு. வெண்ணெய் என்பது ஞானத்துக்கு அடையாளம். உயர்ந்த சான்றோர்கள் பயன்படுத்துவார்கள். அதனால வெண்ணெயை எப்பவும் உரியில கட்டி தொங்க விட்டு இருப்பாங்க. இப்ப உரியில ஏறி வெண்ணெய் எடுக்கணும். ஒரு பயலை குனிய சொன்னேன், அந்த பய குனிஞ்சான். அவனுக்கு மேல இன்னொரு பையனை ஏற சொன்னான். ஒரு சின்ன பையன் ஏறினான். அதுக்கு மேல கிருஷ்ணன் ஏறிட்டான். மேல ஏறி அந்த பானைக்குள்ள கைய வச்சு எடுக்க போறானா, ஒரு கயிறு தெரிஞ்சுது. என்னடா இங்க இருந்து ஒரு கயிறு போகுதே, இப்படி பாக்குறான். இந்த பானையிலிருந்து ஒரு கயிறு போகுது. கீழே இறங்கிட்டான். என்னமோ பண்ணி வச்சிருக்காங்க. இந்த கயிறு எங்க போகுது? அப்படியே போனானா அடுத்த அறையில ஒரு மணி கட்டி இருக்கு. இந்த கயிறு அந்த மணியோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இவன் பானையில கைய வச்சு அழுத்தினான்னா டங்குன்னு மணி அடி. இந்த வீட்டுக்காரி எவ்வளவு விவரமான ஆள் பாருங்க. பண்ணி வச்சுட்டு தூங்கிட்டா. கிருஷ்ணன் பார்த்துட்டான். இப்ப மணிக்கு பக்கத்துல போனான். மணியே, என்ன, நான் வெண்ணெய் எடுக்கும் பொழுது அடிக்க கூடாது. சரி, மணி பேசுமா? நல்லா பேசும். மணியும் பேசும், மணியும் பேசும். பேசுமா இல்லையா? எங்க இந்தியாவில் மணி நல்லாவே பேசும். பேசுனுச்சு. சரி, வந்தான். 2 பையனை நிக்க விட்டான். மேல ஏறிட்டான். ஏறி எடுத்தான். மணி அடிக்கல. எல்லாருக்கும் கொடுத்தான். சாப்பிட்டாச்சு. இவ்வளவு வெண்ணெய் எடுத்தான். இவன் வாயில வச்சானா கன கன கனன்னு மணி அடிச்சிருச்சு. அடிச்சா அடுத்த விடு எதிர்த்த விடு தூங்குனவன் முழிச்சவன் எல்லாரும் வந்துட்டாங்க. இவன் வெண்ணெய் உண்ட வாயனா நிக்கிறான். ஆளு கருப்பு, வெண்ணெய் வெள்ளை, காம்பினேஷன் அற்புதமா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இங்க வெண்ணெய், அங்க வெண்ணெய், குழந்தை அழகு, வெண்ணெய் அதை விட அழகு. நவநீத கிருஷ்ணன் வெண்ணெய் கண்ணன், நவநீத முந்திருடி உரலோட ஒன்று மறி ரகுராமர் சிந்தை மகிழ் மருகோனே. திருப்புகள் பாட்டு. நவநீத கிருஷ்ணனா நிக்கிறான். எல்லாரும் வந்து கையங்களவுமா புடிச்சு விட்டாங்க. இருங்க வர்றேன், எங்க அம்மாட்ட தானே கூட்டிட்டு போவீங்க, வர்றேன். அதுக்குள்ள இந்த மணியை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டு விட்டு வர்றேன். அடிக்க கூடாதுன்னு சொன்னேன். சரியான நேரத்தில் அடிச்சு என்னை மாட்டி விட்டுருச்சே. நேரம் இங்க வந்தான். மணியே, என்ன உன்னை அடிக்க கூடாதுன்னு சொன்ன, ஏன் அடிச்ச? கண்ணா, நீ என்ன சொன்ன? வெண்ணெய் எடுக்கிற பொழுது அடிக்க கூடாதுன்னு சொன்ன. வெண்ணெய் எடுக்கிற போது அடிக்கலையே, சாப்பிடுற போது அடிச்சு மாட்டி விட்டு விட்டியே. இவன், ஆமா, நீ சாப்பிடுற பொழுது அடிக்கிறதுக்கு தானே மணி இருக்கு. பகவானுக்கு நைவேத்தியம் ஆகிற பொழுது மணி அடிக்கலன்னா அந்த மணியினுடைய பிறவி வீணாவில்ல போயிடும். சரிதானே? நல்ல அன்பர்கள் புரிஞ்சுக்கிட்டு கையை தட்டுறீங்க. நல்லா தட்டலாம், கவலையே விடாதீங்க. கோயில்ல நைவேத்தியம் ஆகிற பொழுது மணி அடிக்கணுமா இல்லையம்மா? அதுக்கு தானே மணி இருக்கு. மணியினுடைய பிறவி நோக்கம் என்ன? எம்பெருமானுக்கு நைவேத்தியம் ஆகிற பொழுது அடிக்கணும். அப்படி அடிக்கலைன்னா என் பிறவி வீணாவில்லையா போயிடும். பார்த்தான். சரி, பெரிய ஆளா இருக்கு இந்த மணி. புறப்பட்டானா இந்த புருஷனும் பொண்டாட்டியும் 3 முடிச்சோட வருதுங்க. அடைய அதை அவுத்துட்டு வரப்படாது. நேர
யசோதை கிட்ட கொண்டு போய் இந்த பையனை விட்டுட்டாங்க. கிருஷ்ண பரமாத்மா கையும் களவுமா மாட்டிக்கிட்டார். யசோதை பார்க்கறா, ஏம்மா இந்த முடிச்சு போட்டதை அவுத்துட்டாவது வரப்படாது, வர்ற வழியெல்லாமா சொல்லுவாங்க, 4 சுவத்துக்குள்ள நடந்தது வெளியே தெரியப்படாதம்மா, இது என்ன இந்த முடிச்சு அவுக்க வேண்டாம், உன் பிள்ளைதான் முடிச்சு போட்டான். அவன் தான்மா எல்லாருக்கும் முடிச்சு போடுறவன், அவன் தானே மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். இப்ப என்ன பண்ண அந்த பையன், அதை ஏன் கேட்குறீங்கம்மா, அநியாயமா இருக்கு, இருந்த வெண்ணையெல்லாம் சாப்பிடுறான், இப்ப எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வந்து எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுக்கறான். அப்படியா, நான் உதைக்கிறேன். பெரிய மத்து தூக்கினான், இந்த பயலை அடிக்கிறது, ஓடிட்டான், பறந்துட்டான். அவன் மத்த தூக்கிக்கிட்டு விரட்டிக்கிட்டே வர்றான். இந்த வீடு அடுத்த வீடு அடுத்த வீடு தாண்டி வேகமா ஓடுறான். 10 வீடு தாண்டி ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டான். அங்கே ஒரு ஆளு பெரிய தயிர் பானை, முரட்டு தயிர் பானை, ஒரு 500 படி கொள்ளும் தயிர், அவ்வளவு பெரிய பானை. வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், ஆண்டாள் நாச்சியார் பாடுவா. அப்படிப்பட்ட பசுக்கள், அவளது வெண்ணெய் அவளது நெய்யி. அது மேல ஒருத்தன் உட்கார்ந்து இருந்தான், அவனுக்கு ததி பாண்டன்னு பேர். ததினா தயிர், பாண்டம்னா பாத்திரம். தயிர் பானை மேல உட்கார்ந்து இருந்ததுனால அவனுக்கு ததி பாண்டன்னு பேர். ததி பாண்டா, என்ன கிருஷ்ணா, எங்க அம்மா விரட்டிக்கிட்டு வர்றா, சரி நான் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கணும், சரி ஒளிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இடம் கூட, உன்னை ஒளிய வைக்க முடியுமா, உன்னை எங்கடா ஒளிய வைப்பேன். ததிபாண்டா ஒன்னு செய்யறியா, என்ன, இந்த தயிர் பானையை தொற, உள்ளுக்க தயிர் இருக்கா, இல்ல, நான் அதுக்குள்ள உட்கார்ந்துக்கிறேன், மூடி விட்டு நீ மேல உட்கார்ந்துக்கோ. சரி, பெரிய தயிர் பானை திறக்கப்பட்டது, கிருஷ்ண உள்ள போனா, மூடியாச்சு, ததிபாண்ட மேல உட்கார்ந்துக்கிட்டான். யசோத பிராட்டி அங்க இருந்து தேடி வர்றா. ததிபாண்டா, என்னங்கம்மா, கிருஷ்ண வந்தானா, பொய் சொல்லி பழக்கம் கிடையாது, பொய் சொல்லவும் கூடாது. பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று, பொய் சொல்லக்கூடாது. ஆமா அம்மா, இந்த பக்கம்தான் வந்தேன், இங்கதான் எங்கேயாவது இருப்பேன், நல்லா பாருங்க. சரிதானே, பொய் சொல்லல. இந்த பாத்திரத்துக்குள்ள அவன் இருப்பான்னு அவளுக்கு தெரியாது, இந்த மனசுக்குள்ள பகவான் இருப்பான்னு தெரியாமத்தானே ஊர் ஊரா தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். கைலாஷ் யாத்திரை போனா என்ன, காலத்து யாத்திரை போனா என்ன, எங்க போனாலும் மனசுக்குள்ள இருக்கிற கடவுள் தானையா வெளிப்பட போறாரு. உள்ளத்தில் காண்பாயனில் கோயில் உள்ளேயும் காண்பாயடி, உள்ளத்தின் உள்ளானடி அது நீ உணர வேண்டுமடி. தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும், தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். தயிர்பானைக்குள்ள அவன் இருப்பான்னு இந்த அம்மாவுக்கு நினைக்க தோணலை. தேடி தேடி பார்த்தா காணோம். சரி, இந்த பைய வீட்டுக்கு தானே வருவான், பார்த்துக்கிறப்போ போயிட்டான். இப்பதான் முக்கியமான காட்சி. இவன் கதவை திறக்கணுமா இல்லையா, திறக்கலை. 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு. கிருஷ்ணனுக்கு மூச்சு முட்டுது, உள்ளுக்க எல்லாம் சாத்தி இருக்கு. உள்ள தயிர்பானை கதவை தட்டினான். என்ன, கதவை திறடா, திறக்க மாட்டேன். ஏண்டா, நான் கேட்கறத கொடுத்தா திறப்பேன், இல்லைன்னா திறக்க மாட்டேன். அட பாவி, இதை முன்னே சொல்லி இருக்கப்படாது, உனக்கு என்னடா வேணும் கேள்றா, ரொம்ப மூச்சு முட்டுது, எனக்கு மோட்சம் கொடு. என்ன 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 மோட்சம் கொடு. ஏண்டா, அது என்ன சுண்ட கடலையா, கேட்டவனுக்கு ஆளுக்கு 2 அள்ளி கொடுக்கறதுக்கு? மோட்சமடா, அது பக்குவத்தினால தாண்டா வரும். இதெல்லாம் பேசாதே, எனக்கு மோட்சம் கொடுப்பறேன்னு சொன்னா கதவை திறப்பேன், இல்லாட்டி மாட்டேன். எதிரா வம்பா போச்சு உங்கூட. சரி போடா, ததிபாண்டா உனக்கு மோட்சம் கொடுத்தேன், போ. கதவை திறக்கணும்ல, திறக்கல, திற மாட்டேன். என்னடா அநியாயமா இருக்கு, நான் தான் மோட்சம் தர்றேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன, முடியாது. ஏண்டா முடியாது, சீக்கிரம் சொல்றா. உங்ககிட்ட மாட்டினதுக்கு எங்க அம்மாட்ட மாட்டி இருக்கலாம்டா, 2 அடியோட போயிருக்கோம். இப்ப என்னடா வேணும், இன்னும் ஒண்ணு கொடுத்தாத்தான் நான் கதவை. சீக்கிரம் கேள்றா, மூச்சு பாதி போச்சு. இந்த தயிர் பானைக்கு மோட்சம் கொடு. அட முட்டா பயலே, தயிர் பானைக்கு எப்படிடா மோட்சம் கிடைக்கும்? தயிர் பானைங்கிறது ஜடம். இந்த மைக்குக்கு மோட்சம் கொடு, இந்த பேனாவுக்கு மோட்சம் கொடு, இந்த ரிஸ்ட் வாட்சுக்கு மோட்சம் கொடு. என்ன வேடிக்கையா பண்ற? தயிர் பானைக்கு மோட்சம் கொடுக்கறேன்னு சொன்னா கதவை திறப்பேன், இல்லாட்டி மாட்டேன். என்னடா பம்பா போச்சு. சரி போடா, உன் தயிர் பானைக்கு மோட்சம் கொடுத்தேன். கதவை திறந்தானா, கிருஷ்ணன் வெளியில வர்றானா. வந்த உடனே அவன் உடம்புல தயிர் ஒட்டி இருக்கு. உடம்பு கருப்பான திருமேனி, எங்க பார்த்தாலும் தயிர் வெள்ளை வெள்ளையா ஒட்டி இருக்கு. அழகா இருக்குமா இல்லையா? அவன் சும்மாவே அழகு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, யசோதை அவங்க அம்மா, அவ கண்ணு ரொம்ப அழகா இருந்துச்சான். ஆண்டாள் நாச்சியார் சொல்றா, யசோதை கண்ணு எதனால அழகா இருந்துச்சு? கிருஷ்ணனுங்கிற புள்ளைய பார்த்து பார்த்து பார்த்த கண்ணு அழகாயிடுச்சான். அப்ப அந்த புள்ளை என்ன அழகா இருக்கும்? மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர்
சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம். ஏறார்ந்த கண்ணினா அழகான கண்களை உடைய யசோதை. யசோதைக்கு எப்படி கண்ணு அழகா இருந்துச்சா? பிள்ளைய பார்த்து 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 பார்த்த கண்ணு அழகா இருந்துச்சான். அப்போ அந்த பிள்ளை என்ன அழகா இருக்கு? வள்ளி கிழங்கினை போல் கால்கை மாம்பழ கண்ணங்களாம் அள்ளி அணைத்திடவே மனத்தில் ஆசை பெருகுதப்பா. கண்ணின் அழகுரைக்க ஒரு சொல் காண கிடைப்பதில்லை. கண்ணின் அழகு கண்டே அவனை கண்ணா என்றழைத்தேன். கண்ணு பார்த்து தான் அவனை கண்ணான்னு கூப்பிட்டேன். அழகான பிள்ளை, உடம்புல பூரா தயிர், வெளியில வந்தானா டே ததிபாண்டா மடையா. ஏன் தயிர் பானைக்கு மோட்சம் கேட்டியே, எப்படி அது மோட்சத்தை அனுபவி? கண்ணா, இந்த விளையாட்டெல்லாம் வேற எங்கேயாவது வச்சு தயிர் பானைக்கு மோட்சம் கிடைச்சிருச்சு, எனக்கு தான் இன்னும் கிடை. என்ன சொல்ற நீ? எப்போ தயிர் பானைக்குள்ள போய் உட்கார்ந்தியோ அப்பவே தயிர் பானைக்கு மோட்சம் கிடைச்சிருச்சுடா. எனக்குள்ள நீ எப்ப வந்து உட்காருவ? நம்ம மனசுக்குள்ள என்ன கிருஷ்ணனா இருக்கான், அவனை தவிர எல்லா குப்பையும் உள்ளே இருக்கா இல்லையா? காம குரோதோ லோப மோக மத மார்ச்சரியம் அவளதும் இருக்கு. அவன் காண, அவனை மட்டும். நீ எப்போ தயிர்பானைக்குள்ள உட்கார்ந்தியோ அப்பவே தயிர்பானைக்கு மோட்சம் கிடைச்சிருச்சுடா. எனக்கு மோட்சம் எப்படா கொடுக்க போற? இப்படி பார்த்தான். நீ பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறேன்ட்டு ஓடி போயிட்டான். இது யசோதை கண்ணன். சரிதானா? இன்னும் ஒன்று சொல்லட்டுமா? ஆண்டாள் நாச்சியார பெரியாழ்வார் கல்யாணம் பண்ணி கொடுத்தார். பெரியாழ்வாருக்கு ஒத்த பொண்ணு. இந்த குழந்தையில ஒத்த பொண்ணு இருந்தா அந்த குடும்பத்தில் அந்த பொண்ணு மேல அப்பா ரொம்ப பிரியமா இருப்பார். இயல்பாகவே பொண்ணு மேல அப்பா பிரியமா இருப்பார், இயல்பாக. அது ஒரே பொண்ணு. கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. யாருக்கு? ஸ்ரீரங்கத்து பெருமாள். கல்யாணம் பண்ணி கொடுத்து விட்டு இந்த பெரியாழ்வார் இங்க உட்கார்ந்து என்ன தெரியுமா சொல்றார்? ஐயோ, ஒத்த பொண்ணு மகாலட்சுமி மாதிரி வளர்த்தேன். அவ மகாலட்சுமி தான், மகாலட்சுமி மாதிரி வளர்த்தேன். இந்த ஸ்ரீரங்கத்து பெருமாள் கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு போயிட்டானே. ஐயோ, இந்த கிருஷ்ணனுக்கு 2 அம்மாவில்ல, யசோதை தேவகி. என் பொண்ணுக்கு 2 மாமியார் இல்ல. இந்த 2 மாமியாரு என் பொண்ணை ஒழுங்கா வச்சுக்கணுமே. யாரு? பெரியாழ்வார் பாடுறார். ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கண்மால் தான் கொண்டு போனான். செங்கண்மால் என் பொண்ணை கூட்டிக்கிட்டு போயிட்டான். ஐயா, பெருமகளாய் குடி வாழ்ந்து பெரும்பிள்ளை பெற்ற யசோதை மருமகளை கண்டு உகந்து மனாட்டுப்புறம் செய்யுங்கொல்லோ. மருமகளை பார்த்து அவளை நல்லா வச்சுக்குவாளா? யாரு? பெரியாழ்வார் அப்படிங்கிறார். இதெல்லாம் யசோதையினுடைய பெருமை. இங்க மதுரையில ஒருத்தர், மதுரை மணி ஐயர்னு பேர். அந்த காலத்துல அற்புதமான இசைக்கு சொந்தக்காரர். நான் சொல்றதெல்லாம் கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு முன்னால. பெரிய ஆளு, மேதை. தாயே யசோதா உந்தன் ஆயர் குலத்துதித்த மாயன் கோபால கிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை கேளடி தாயே யசோதா. அருமையான பாட்டு. அந்த காலத்தில் நாங்கள்லாம் சின்ன குழந்தையா இருந்த பொழுது ரேடியோவில் இந்த நல்ல பாட்டை கேட்டு வளர்ந்தவர்கள். அது நாங்க பண்ணின புண்ணியம். இன்னைக்கு சினிமா பாட்டு போட்டான்னா பக்கத்தில் மக இருக்காளா மருமக இருக்காளான்னு பார்த்துக்க வேண்டி இருக்கு. அப்புறம்தான் பாட்டை கேட்கிறாப்புல இருக்கு. இது அந்த காலம். தாயே யசோதா உந்தன் ஆயர் குலத்துதித்த மாயன் கோபாலகிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை கேளடி பாலன் என்று தாவி அணைத்தேன். அதை மணி ஐயர் பாட. குழந்தைன்னு நினைச்சு புடிச்சு அணைச்சனா புருஷன் மாதிரி வாயில முத்தமிட்டாண்டி ஓம்புள்ள. பாலன் என்று தாவி அணைத்தேன், அணைத்த என்னை மாலையிட்டவன் போல் வாயில் முத்தமிட்டாண்டி. பாலன் அல்லடி, உன் பிள்ளை பாலன் இல்ல, இவன் கள்வன். கண்ணதாசன் அழகா பாடுவார். கண்ணனுக்கும் கள்வனுக்கும் பேதம் இல்லை தோழி. கண்ணனும் திருடேன், கள்வனும் திருடேன். ஏன்? கண்ணனுக்கும் கள்வனுக்கும் பேதம் இல்லை தோழி. அவன் கண்ணமிட்டு திருடி விட்ட கதைகள் பல கோடி. கண்ணம் வைத்துன்னா என்ன அர்த்தம்? சுவத்தில கண்ணம் வைத்து சுவத்தில தொலை உண்டாக்கி திருடன் பொருளை திருடுவேன். இந்த கிருஷ்ணன் என் கண்ணத்தோட கண்ணை வச்சு என்னையே திருடி விட்டாண்டி. தாயே யசோதா. யாரு? அவ கள்வன். அவன் குழந்தை இல்லை. காலினில் சிலம்பு கொஞ்ச கைவளை குலுங்க முத்து மாலைகள் அசைய தெரு வாசலில் வந்தான். இந்த கிருஷ்ணனுக்கு எவ்வளவு சிறப்பு. இது சின்ன பிள்ளை யசோதை கண்ணன். ஒன்னு சரியா பச்சா? நான் 5 சொல்றேன்னு சொல்லியிருக்கேன்.
5 சொன்னா என் பேச்சு முடிஞ்சு போச்சு. 1 யசோதை கண்ணன், 2 ராதை கண்ணன். பிருந்தாவனம் போயிருக்கீங்களா? 2 தடவை போயிருக்கேன். இப்ப 3 மாதத்துக்கு முன்னால போய் 4 நாள் அங்கே கிடந்தேன், பழி கிடந்தேன். நாங்க ஒரு 25 பேர், நமக்கு ஒரு ராசி. போறேன்னு சொன்னா நண்பர்கள் உறவினர்கள் ஒரு கும்பலே சேர்ந்துடும். எல்லாம் கிளம்பி போய் பார்த்துட்டு வந்துடும். கடவுள்கிட்ட போற பொழுது தனியா போக கூடாதான், எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போகணுமா. அவன் கேட்பானா, ஏண்டா நீ தனியா வந்தியா பல பேரை கூட்டிக்கிட்டு வந்தியா? தனியாத்தான் வந்தேன் அப்படின்னா ஓரமா போய் உட்காருன்றுவான். எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வந்தேன் அப்ப முன்னால வாடாம்பானா. எல்லாரோடையும் போகணும், அடியார் கூட்டத்தில் இருக்கணும். உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். திருவாசகம். நான் எப்பவும் அடியார் கூட்டத்தோட இருக்கணும். சரி, பிருந்தாவனத்துக்கு போறான். பிருந்தாவனத்துக்கு போனா எங்க எல்லா பக்கத்திலையும் ராதே ராதே ராதே. ராதைக்கு தான் மரியாதைங்க. அவளுக்கு பேரு தெரியுமா? ராதாராணி. சைக்கிள்காரன் பெல் அடிக்க மாட்டேன், ராதே ராதேம்பேன். நம்ம விலகணும். கார்காரன் ஹார்ன் அடிக்க மாட்டேன், ராதே ராதேம்பேன். விலகணும். ஆச்சரியத்துல ஆச்சரியம். 50,000 பசுமாடு கிடக்கங்க. எங்க பார்த்தாலும் அருமையான மாடு. எந்த ஊரு? பிருந்தாவனம். காதலனும் தீவினிலே ராதே ராதே. கண்டெடுத்த பெண்மணியே ராதே ராதே. மாதரசே செல்வ பெண்ணே ராதே ராதே. வானவர்கள் இன்ப வாழ்வே ராதே ராதே. இந்த ராதைக்கு என்ன அவ்வளவு பெருமை? உங்களை பிருந்தாவனத்துக்கு கூட்டிகிட்டு போறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் போயிட்டு ஓடியாந்துருவான். பத்திரமா கொண்டாந்து மாரியம்மன் கோயிலில் விட்டுருவேன். உங்களுக்கு விசா வேண்டாம், டிக்கெட்டு வேண்டாம், பைசா வேண்டாம், பாஸ்போர்ட் வேண்டாம், இங்கே கொண்டாந்து விட்டுருவேன். இப்போ நம்மெல்லாம் எங்கே போயிட்டோம்? பிருந்தாவனத்துக்கு போயிட்டோம். பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வம். எங்கேயோ கேட்டாப்புல இருக்கா பழைய சினிமா பாட்டு. ஏனோ ராதா இந்த பொறாமை யார்தான் அழகால் மயங்காதவரே. இந்த கிருஷ்ணன் என்ன ராதா உனக்குத்தான் சொந்தமா? பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வம். சரி, ஒரு செய்தி சொல்றேன், முக்கியமான இடம். பிருந்தாவனத்தில் பல கோயில்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஒரு இடத்துக்குள்ள போறோம். அந்த இடத்துக்கு பேரு துளசி வனம். துளசி காடா இருக்கு, கொஞ்ச நெஞ்சம் இல்ல, 2 செடியா சேர்ந்து இருக்கு. 2 செடி சேர்ந்து துளசி காடு. கிட்டத்தட்ட ஒரு 1000 செடி இருக்கு சுத்தி வர. நடுவில் கோயில். கோயில்ல ராதையும் கண்ணனும். அந்த பக்கமெல்லாம் வீடு. இந்த இடத்துக்கு என்ன பேரு சொன்னேன்? துளசி வனம். உள்ள போறேன். ஒரு இடத்துல மண்ணு கிடக்கு. இந்த மண்ணை அள்ளி எல்லாரும் நெத்தியில பூசிக்கிறாங்க. சில பேர் தண்ணியில போட்டு சாப்பிடுறாங்க. என்னன்னு கேட்கிறேன். இதுதான் கிருஷ்ணன் அள்ளி உண்ட மண்ணு. விளையாடுற பொழுது மண்ணை தின்றான். அவங்க அம்மா பக்கத்துல வந்தா, என்னடா மண்ணு சாப்பிடுற? 2 சாத்து சாத்தனா. வாயை திறடா. திறந்தா வாய்க்குள்ள என்ன தெரிஞ்சுது? உலகம் பூரா தெரிஞ்சுது. உலகமேலும் கண்டால் பிள்ளை வாய்க்கு உள்ளே. ஆழ்வார் பாடுறார். அந்த மண்ணா எல்லாம் எடுத்து பொட்டலம் கட்டிக்கிறாங்க. நானும் கொஞ்சம் பொட்டலம் கட்டி கொண்டாந்துருக்கேன், அது வேற விஷயம். பிருந்தாவனத்து மண்ணு. இப்பதான் முக்கியமான செய்தி. ராத்திரி 7 மணிக்கு வெளியில கதவை பூட்டிடுவாங்க, யாரும் வரக்கூடாது. அப்புறம் மறுநாள் காலையில 6 மணிக்குத்தான் திறக்கப்படும். ராத்திரி யாரும் படுக்க கூடாது. சுத்தி வர வீடுகள், வீட்டுல எல்லாம் ஜன்னல், எல்லா ஜன்னலும் ராத்திரி 7 மணிக்கு அடைக்கப்படும். அர்த்த ராத்திரி யாரும் திறக்க மாட்டாங்க. என்ன ஆச்சரியம், ஏன்னு கேட்டேன். அங்கே இருக்கவர் அழகா சொன்னார். ராத்திரி 7 மணிக்கு மேலே ராதையும் கண்ணனும் இந்த இடத்திலே நடனமாடுவார். அதை நாம் இந்த ஊனக்கண்களால் பார்த்தால் ஊனக்கண் பார்வை போய்விடும். ஒளிமயமான காட்சி. யாரும் ஜன்னலை திறக்க மாட்டாங்க. ஒரு பெரியவர் பார்க்கணும்னு ராத்திரி வந்து படுத்து கிடந்தாராம். தெரியாம மறைஞ்சு துளசி செடிக்குள்ள உட்கார்ந்து கதவை சாத்தினப்புறம் வந்திருக்கார். மறுநாள் காலையில் பார்த்தா அவர் சவமாய் கிடந்தார், பிணமாய் கிடந்தார். அதனால யாரும் பார்க்கறது இல்லை. ராத்திரி பூரா அந்த பக்கம் சத்தம் கேட்குதுங்க. அருமையான ஒலி, அருமையான நடனம். ராசகிரீடைன்னு பேர், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்ன ராசகிரீடை? கிருஷ்ண பரமாத்மா 16,000 கோபிகைகளோடு ஆடின நடனம். இவர் ஒரு ஆள், அவங்க 16,000, 16,000. அது என்ன சார் 16,000 கணக்கு? இன்னும் கொஞ்சம் கூட குறைய இருக்கப்படாதா? என்ன கணக்கு? ராமச்சந்திர மூர்த்தி ராமாயணத்துல சீதையோட
காட்டுக்குள்ள போனாராம். தண்டகாரண்யம் 16,000 ரிஷிகள் தவம் பண்ணாங்களாம். எல்லாம் ராமனை பார்த்த உடனே ஆசைப்பட்டாங்களாம். எதுக்கு? ஐயோ நம்ம பொண்ணா பிறக்கலையே, பொண்ணா பிறந்தா இவனை கல்யாணம் பண்ணி இருக்கலாமே, தெரியாதனமா ஆனா பிறந்துட்டோமே. ஆடவர் பெண்மையை அவாவு தோழி. ராமனை பார்த்தா ஆண்களுக்கு என்ன தோணுமா? ஐயோ நம்ம ஒரு பொண்ணா பிறந்தா இவனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கலாமே, மடத்தனமா நம்மளும் ஆனாவில் வரும். 16,000 ரிஷிகள், ராமா என்ன உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த இப்பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடையன். இல் ஒன்று வில் ஒன்று சொல் ஒன்று. ராமச்சந்திரனுக்கு மனைவி ஒருத்தி தான். அம்பு விட்டான்னா சரியா போய் பாயும், வேற இடத்துக்கு போகாது. சொன்ன வார்த்தை நடக்கும். இல் ஒன்று வில் ஒன்று சொல் ஒன்று. அப்படிப்பட்டவன். இந்த ஜென்மத்திலே சீதையை தவிர இன்னொருத்தி எனக்கு மனைவியாக முடியாது. நீங்க 16,000 ரிஷிகள் கவலைப்படாதீர்கள். அடுத்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம். ராமாவதாரம் திரேதாயுகம், கிருஷ்ணாவதாரம் துவாபர யுகம். ரெண்டும் இணைந்த ராமகிருஷ்ண அவதாரம் கலியுகம். தட்சிணேஸ்வரத்து ராமகிருஷ்ணர், ராமனும் கிருஷ்ணனும் இணைந்த அவதாரம். ராமனுக்கு சீதா, கிருஷ்ணனுக்கு ராதா, ராமகிருஷ்ணருக்கு சாரதா. தேரோட்டும் கண்ணனுக்கு ராதா. கண்ணதாசே. தேரோட்டும் கண்ணனுக்கு ராதா, அந்த சிங்கார ராமனுக்கு சீதா. காரோட்டும் எனக்கு ஒரு கீதா, கல்யாணம் பண்ணிக்கொள்ள தோதா. நடையா இது நடையா, ஒரு நாடகம் அன்றோ நடக்குது. இடையா இது இடையா, அது இல்லாதது போல் இருக்குது. ரொம்ப எளிமை. தேரோட்டும் கண்ணனுக்கு ராதா. ருக்மணின்னு சொல்லல, சத்தியபாமான்னு சொல்லல. எங்க பேரு வைக்கிறீங்களே, பாமா கிருஷ்ணன் பேரு வைக்கிறீங்களா? இல்ல. ருக்மணி கிருஷ்ணன் பேரு வைக்கிறீங்களா? இல்ல. ராதாகிருஷ்ணன் பேரு வைக்கிறான். ராமச்சந்திரமூர்த்தி என்ன சொல்கிறார்? 16,000 பேரும் கோபிகா ஸ்திரீகளாக அடுத்த அவதாரத்தில் கிருஷ்ணாவதாரத்தில் தோன்றுவீர்கள். 16,000 பேருடன் நான் பிருந்தாவனத்தில் துளசி வனத்தில் உங்களோடு நடனமாடுவேன். அந்த இடம்தான் நான் இப்ப சொன்ன துளசி. சார், ஒரு முக்கியமான வினா என்ன? இந்த துளசி வனத்தில் கிருஷ்ணனும் ராதையும் நடனம் ஆடுனாங்கன்னு சொல்றீங்கல்ல? ஆமா. அப்போ கிருஷ்ணனுக்கு வயசு என்ன, ராதைக்கு வயசு என்ன? நம்ம இப்ப படத்துல எல்லாம் பாக்குறோம். கிருஷ்ணனுக்கு வயசு ஒரு 25 வயசு தெரியுது, ராதைக்கு ஒரு 22 வயசு தெரியும். ரெண்டும் அழகா நிக்குது. தப்பு. கிருஷ்ணனுக்கு 8 வயசு, ராதைக்கு 9 வயசு. போய் பாருங்க பிருந்தாவனத்துல 8 வயசு 9 வயசு. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் காதலன் காதலி எல்லாம் கிடையாது. எல்லாம் மனசளவில் பகவான். துருவனுக்கு எத்தனை வயசுல பக்தி வந்துச்சு, பிரகலாதனுக்கு எத்தனை வயசுல பக்தி வந்துச்சு. நமக்கு 80 வயசானாலும் வரமாட்டேங்குது இல்ல. குழந்தை ராதை யாரு? 9 வயசு பொண்ணு. கிருஷ்ண யாரு? 8 வயசு. டான்ஸ் ஆடுற பொழுது அப்படித்தான் 16,000 கோபிகா ஸ்திரீகள். ராசகிரீடை ராத்திரி நேரம். இன்னைக்கும் பிருந்தாவனத்தில் அதை எல்லோரும் அனுபவிக்க. சத்தம் கேட்குதுன்னு சொல்றாங்க காது. நான் இருந்து தொட்டு கும்பிட்டு விட்டு ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்துட்டு வந்தேன். ஆமாமா, இந்த ராதைக்கு என்ன அவளது பெருமை? என்ன சத்தியபாமாவுக்கு இல்லாத பெருமை, ருக்மணிக்கு இல்லாத பெருமை, நப்பின்னை பிராட்டிக்கு இல்லாத பெருமை. 7 காலமாட்டை ஜெயிச்சு நப்பின்ன பிராட்டிய கிருஷ்ணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா. அன்னைக்கு தான் அவங்க மஞ்ச வரட்டெல்லாம் ஆரம்பிச்சு. அது என்ன இந்த ராதை மேல மட்டும் கிருஷ்ணனுக்கு அவளது காதல்? ஏன் தெரியுமா? ஒரு நாள் கிருஷ்ண பரமாத்மா உட்கார்ந்து இருக்கார். அன்னைக்கு அஷ்டமி, கோகுலாஷ்டமி, கிருஷ்ணனுக்கு பிறந்த நாள். எல்லாரும் கூடி நின்று எல்லாரும் மாலையெல்லாம் போட்டு எல்லாரும் கிருஷ்ணனுக்கு மதிப்பு கொடுத்து பரிசெல்லாம் கொடுக்கறாங்க. நாரதர் வந்தார். கண்ணா, உனக்கு எவ்வளவு பேரு பரிசு கொடுக்கறாங்க, இவ்வளவு பேருக்கு உன் மேல பக்தி பாத்தியா? கிருஷ்ணன் சிரிக்கிறான். பக்தி எல்லாம் இல்ல, இது வியாபாரம். என்ன சொல்ற? இந்த மாலையை போட்டு விட்டு மகஜர் கொடுப்பாங்க. எப்போ நமக்கு மாலை போடுறானோ இன்னது வேணும்னு ஒரு லிஸ்ட் கொடுப்பேன். கோயில்ல போய் அர்ச்சனை பண்ணிட்டு சும்மாவா வருவேன்? அர்ச்சனை பண்ணிட்டு ஆத்தா மாரியாத்தா என் பிள்ளைக்கு MBBS சீட்டு கிடைக்கணும் கேட்கிறமா இல்லையா? என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் கேட்கிறமா இல்லையா? எனக்கு வயிற்று வலி விட்டு போகணும். இதெல்லாம் வியாபாரம். இத்தனை பேரும் என்னை பாராட்டி விட்டு என்னமோ கேட்பான். என் மீது உண்மையான அன்புள்ளவள் யார் தெரியுமா? யார்? ஒரே ஒருத்தி தான். சொல்ல நாரதா, இப்பொழுது பார் ஒரு நாடகம். திடீர்னு கிருஷ்ண பரமாத்மா, அவருக்கு நடனம் நல்லா தெரியும், நாடகமும் நல்லா தெரியும், கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம்
கோகுல கிருஷ்ணன் ஆரம்பிச்சுட்டான் ஒரு டிராமா. தலை வலிக்குது, தலை வலிக்குது, தலை வலிக்குது கத்த ஆரம்பிச்சு. தலைவலியும் இல்ல, ஒண்ணும் இல்ல, எல்லாம் டான்ஸ் டிராமா ஆடுறான். ஐயோ தலை வலிக்குது, அமிர்தாஞ்சன் கொண்டு வா, ஆக்சாயில் கொண்டு வா. சிங்கப்பூர்ல எல்லாம் கொண்டாந்தாச்சு, ஒரு பாட்டிலே காலி பண்ணியாச்சு. தலை வலிக்குது, தலை வலிக்குது, இன்னும் தீரல. வந்தா வில்ல தீரும், வரல தீரல. எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. என்ன மருந்து? ஒரு மருந்து இருக்கு, அந்த மருந்தை போட்டா தலைவலி தீரும். என்ன மருந்து? என்னுடைய அடியார்கள், பக்தர்கள், அவர்கள் கால் மண்ணுல மிதிச்சு அவங்க காலில் மண்ணு படுதா இல்லையா, பாத தூளி, அதை எடுத்து தண்ணீர்ல கலந்து 10 போட்டா என் வியாதி போயிடும். அப்படியா நாரதா, நீ ரெடியா? ஐயோ, என் காலு மண்ணு உன் நெத்தியில பட்டா நான் 7 ஜென்மத்துக்கு நரகத்துக்கு இல்லையா போவேன். நீ பரமாத்மா, உன் கால் மண்ணு என் தலையில படணுமே தவிர என் கால் மண்ணு உன் தலையில படப்படாத ஐயா. என்ன பண்ற? என்னால முடியாது. சத்தியபாமா, ஐயோ நான் மாட்டேன். ருக்மணி, இந்த பாவம் எனக்கு வேண்டாம். அத்தனை பேரும் ஒதுங்கிட்டாங்க. நரகத்துக்குள்ள போகணும். கிருஷ்ண பரமாத்மா நெத்தியில நம்ம காலு மண்ணு பட்டா எத்தனை ஜென்ம நரகம் வேண்டாம். யாரும் தயாரில்லை. பலி தாங்கல, துடிக்கிறான். நாரதா, என்ன? பிருந்தாவனத்துக்கு போ, ராதை இருப்பாள், சொல். நாரதர் ஓடுறார். பிருந்தாவனத்துல ராதா ராணி, அவளுக்கு அதான் பேரு. அந்த ஊருக்காரங்க எப்படி கும்பிடுறான் தெரியுமா? ராதான்னு சொல்லிவிட்டா கடவுளுக்கு சமானம். பிருந்தாவனத்தில் 4 நாள் தங்கினா 4 நாள் கிருஷ்ணனோடும் ராதையோடும் வாழ்ந்தோம். எந்த கோயிலுக்கு போனாலும் ராதா ராதா ராதா. ஓடி வந்தாள். என்ன செய்து? கிருஷ்ணனுக்கு தலைவலி, மருந்து கொடுத்தீங்களா? ஒரு மருந்து கேட்கறான், கிடைக்கல. என்ன மருந்து? அடியார்கள் பாத தூளி, காலில் பட்ட மண்ணு, அதை எடுத்து அவன் நெத்தியில 10 போடும். அவ்வளவுதானே. தாவணியை கீழே போட்டா, மிதிச்சா. இவளது மண்ணு கால் மண்ணு, வெறுங்காலோட தானே நடக்கிறா. இவளது கால் மண்ணு சுருட்டி எடுத்துட்டா, ஓடி வர்றா. இங்க வந்துட்டா கோகுலத்துக்கு. கிருஷ்ண பரமாத்மாட்ட வந்தா, மண்ணை எடுத்தா, தண்ணியை ஊத்துனா, குழப்பினா, தன் கையால 10 போட்டான். இந்த கெட்டிக்காரன் தலைவலி விட்டு போச்சு. நாரதர் கேட்கிறார், ராதா என்ன காரியம் பண்ணன? உன்னுடைய கால் மண் கண்ணனுடைய நெத்தியில் படுமானால் உனக்கு 7 ஜென்ம நரகம் தெரியுமில்ல. அப்ப ஏன் இந்த காரியம் பண்ணன? கிருஷ்ணனுடைய தலைவலி தீர வேண்டுமானால் ராதா 7 ஜென்மம் அல்ல 100 ஜென்மம் நரகத்தில் இருக்க தயார். சத்தியபாமா, இந்த பக்தி நம்மளுக்கு வராது. இப்ப சொல்லுங்க, ஏன் ராதா கிருஷ்ணன் பேரு வச்சான்? காதலுக்காகவே காதலித்தவள், அன்புக்காகவே அன்பு செய்தவள், அவனுக்காகவே தன்னை தந்தவள். அதனாலதான் அவனுக்கு என்ன பேரு? ராதா கிருஷ்ணன் பேரு. நல்லா கேக்குறீங்க. ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ 2000 கைம்பெண்கள், கணவனை இழந்த பெண்கள் 2000 பேருக்கு மேல பிருந்தாவனத்திலே ராதையினுடைய கோயிலிலே ஒரு ஆசிரமம் அமைத்து தங்கி இருக்கிறார். வேற யாரும் காப்பாத்த ஆள் இல்ல. பிள்ளைகள்லாம் விரட்டி பிடிச்சு, வீட்டுக்கு பெயர் அன்னை இல்லம், அன்னை இருப்பது முதியோர் இல்லம். பிள்ளைகள் எல்லாம் விரட்டி பிடிச்சு 2000 பேருக்கு மேல கணவனை இழந்தவர்கள் உட்கார்றாங்க. இதுக்கு பல பேர் பணம் கொடுக்கறாங்க, சாப்பாடு நடக்குது. ஒரே வார்த்தை, எங்களுக்கு கணவன் கண்ணன், கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம். அந்த இடமெல்லாம் பார்த்து கும்பிட்டேன். பிருந்தாவனத்திலிருந்து ராதாகிருஷ்ணனை கும்பிட்டு விட்டு பத்திரமா இப்ப நம்ம சிங்கப்பூர் மாரியம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம். முதலாவது என்ன சொன்னேன்? யசோதை கண்ணன். 2வது என்ன சொன்னேன்? ராதை கண்ணன். மறக்கப்படாது. 3வது கோதை கண்ணன். நம்ம ஆண்டாள் நாச்சியார், நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரியாழ்வார் ஆண்டவனை கும்பிட்டார். துளசி மலர் எடுத்து வழிபாடு செய்வார். பாமாலையும் சூட்டுவார், பூமாலையும் சூட்டுவார். எது தேவையில்லை? பொன் மாலை தேவையில்லையா? பூமாலை தேவையில்லையா? பாமாலை தேவையில்லையா? பொன் மாலைக்கு மனம் கிடையாது, பூமாலை வாடி போயிடும். பாமாலை என்னைக்கு? பூமாலை வாடும் மனம் பொன் மாலைக்கில்லை என்று பாமாலை வைத்து ஈசன் பாதம் பணிபவனோ நாமக்கல்லார் பாடுறார். பூமாலையும் சூட்டுவார், பாமாலையும் சூட்டுவார். துளசி வனம், துளசி பாத்தி, ஒரு குழந்தை கிடக்கு, பூதேவி, பூமாதேவியின் அம்சம். கோதைன்னு பேரு வச்சார். கோதைன்னா மாலை, மலர் மாலை. தூக்கி குழந்தைய வளர்த்தார். 5 வயசு, 6 வயசு, 7 வயசு அப்பா கோயிலுக்கு மாலை கொண்டு போவார். இந்த பொண்ணுக்கு 9 வயசு ஆச்சு. ஒரு நாள் மாலையை கொண்டு போய் வடபத்திர சாயி, அந்த சாமிக்கு பேரு. எந்த ஊர்?
ஸ்ரீவில்லிபுத்தூர். வில்லிபுத்தூர் வேதக்கோனூர். ஆண்டாள் அவதாரம் பண்ண இடம் ஸ்ரீவில்லிபுத்தூர். பெரிய கோபுரம். தமிழ்நாட்டினுடைய அரசியல் சின்னம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம். அந்த ஸ்ரீவில் கோயிலுக்கு போறார் வடபத்திரசாயி. அந்த கோயில்ல போய் பெரிய மாலை சாமி கழுத்துல ஐயங்கார் போடுறார். என்னன்னார். இவர் தவிச்சு போனார். என்ன இந்த மாலையில இவ்வளவு நீளத்துக்கு முடி இருக்கே? பெண்கள் தலைமுடி நீளமா இருக்கும் அந்த காலத்துல, சரிதானா? பெண்கள் தலைமுடி மாதிரி இருக்கே, நீளமா இருக்கே. இல்லையே, சம்பந்தமே இல்லையே. இந்த மாலை வேண்டாம், அனுசிதம், வேற மாலை கொண்டா. இவருக்கு தாங்கல. என்னடா ரொம்ப சுத்தமா இல்ல மாலை தொடுத்தேன். எந்த பொண்ணு இந்த மாலையை கழுத்துல போட்டிருக்கா? கழுத்துல போட்டதுனால அவ கழுத்துக்கு மேலே இருந்த முடி இந்த மாலையில் பட்டு இருக்கிறது. யாருன்னு தெரியல, பார்த்துருவோம். மறுநாள் அதே மாதிரி மாலை கட்டினாரா, வச்சுட்டு ஒளிஞ்சு நின்று பார்க்கிறார். இந்த பொண்ணு கோதை மெதுவா வருது, குளிச்சிருச்சு. கிணத்துக்குள்ள போய் எட்டி பார்க்குது. ஏன்? கிணறுதான் கண்ணாடி. இந்த முகம் எப்படி இருக்கு? அப்போ கண்ணாடியும் வந்துருச்சு, மறந்துடாது. ஆண்டாள் நாச்சியார் கண்ணாடிய பாடுறார். உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாளனை இப்போதே எம்மை நீர் ஆட்டேலோர் எம்பாவாய். தட்டொழின்னா கண்ணாடி. பார்த்துட்டு வெளியில வருது. முகத்தை எல்லாம் திருத்தி இவர் கட்டின பெரிய மாலை தூக்கி கழுத்துல போட்டுக்கிறான். கழுத்துல போட்டுட்டு கிணத்துக்குள்ள பாக்கிறான். ஏன்? அவ கழுத்துல போடலையா, அவ நெஞ்சில இருக்கிற பெருமாள் கழுத்துல போட்டாளாம். பெருமாள் எங்கே இருக்கார்? அங்கே இருக்காரா, இங்கே இருக்காரா? என்னங்க, மாரியம்மன் எங்கே இருக்கா? அங்கே இருக்காளா, இங்கே இருக்காரா? இங்கேதான் இருக்கா. இங்க பார்த்தாத்தான் அங்க பார்க்கலாம். இங்க பார்க்கலன்னு அங்க முடியாது. உள்ளதானே இருக்கா. எனக்குள்ள இருக்கிற பெருமாள், அந்த பெருமாளுக்கு மாலை போட்டிருக்கேன். பார்க்கணும். கண்ணாடியில பார்த்தா என்ன தெரியும்? எனக்குள்ள இருக்கிற பெருமாளுக்கு போட்ட மாலை தெரியுமில்ல. அவ கழுத்துல போட்டுக்கல, அவ மனசுக்குள்ள இருந்த பெருமாள் கழுத்துல போட்டா. கண்டுபிடிச்சு விட்டார் பெரிய ஆழ்வார். வந்தார், திட்டினார், மாலையை தூக்கி போட்டார், வேற மாலை தயார் பண்ண கோயில்ல கொண்டே கொடுத்தார். அர்ச்சகர் அதை சாத்தினார். முடிஞ்சது. ராத்திரி தூங்குறார் பெரியாழ்வார். கனவுலே பெருமான் காட்சி கொடுக்கிறார். நீ கொடுத்த மாலை எனக்கு விருப்பம் அல்ல. என்னடா இது எனக்கு வேண்டாம். இத்தனை நாட்களாக நீ கொடுத்த மாலைதான் எனக்கு பிரியம். அது கோதை சூடி கொடுத்த மாலை. அவளுக்கு பெயர் சூடி கொடுத்த சுடற்கொடி. சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆண்டாள் நாச்சியாருக்கு சூடி கொடுத்த சுடற்கொடின்னு பேர். மாலையை தான் சூடிக்கொண்டு பெருமானுக்கு கொடுத்தாள். அவள் சூடி களைந்த மாலைதான் எனக்கு வேண்டும். என்னமோ சுத்தம் சுத்தம்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணு மனசை விடவா நீ கொடுத்த இந்த மாலை சுத்தம்? புரியுதா? அதுதான் கடவுள். மனசிலே அன்பு இருக்குமானால் மற்ற எதையும் கடவுள் பார்ப்பதில்லை. மனசிலே அன்பு இல்லையானால் நீங்க என்ன கொடுத்தாலும் கடவுள் அதை ஏற்பதில்லை. அதுக்குத்தான் இவ்வளவு நேரம் பேசுறேன். கோயிலுக்கு போனா என்ன செய்யணும்? கடவுளோட பேசணும். கடவுளை பற்றி பேசுவதல்ல ஆன்மீகம், கடவுளோடு பேசுவது ஆன்மீகம். கடவுளுக்கு முன்னால போய் நின்னு, எம்பெருமானே நீ என்னை ஆட்கொண்டாய், இன்னைக்கு என்னை விட்டுட்டு போயிட்டியே, எப்ப வந்து என்னை கூட்டிட்டு போறே? மாணிக்க வாசகசாமி கேட்கிறாரா இல்லையா? நான் 1000 தப்பு பண்ணனே, இதை நீ மன்னிக்கப்படாதா? கல்லாப்பிடையும் கருதாப்பிடையும் கசிந்துருகின் இல்லாப்பிடையும் நினையாப்பிடையும் நின் அஞ்செழுத்தை சொல்லாப்பிடையும் துதியாப்பிடையும் தொழாப்பிடையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே. பட்னத்து சாமி வா. கடவுளோட பேசணும். இந்த குழந்தைக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சு. அதுல இருந்து சூடி கொடுத்த மாலை தான் அங்க போகும். ஒரு நாள் பெரிய ஆழ்வார் உட்கார்ந்து இருக்கார். இந்த பொண்ணு பக்கத்துல இருக்கு. ஏம்மா நீ யார கல்யாணம் பண்ணி? 9 வயசு. நான் பெருமாளைத்தான் கல்யாணம் பண்ணி. பெருமாளா? 108 கோயில். எந்த கோயில் பெருமாளை கல்யாணம் பண்ணிக்குவே? பெருமாளுக்கு 108 கஷேத்திரம். கூடலழக பெருமாள் அந்த இருக்கார். அவரை கல்யாணம் பண்ணிக்கிறியா? வேண்டாம். ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்திரசாயி நம்மூரு வேண்டாம். திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் வேண்டாம். திருக்கண்ணபுரம் வேண்டாம். என்னம்மா வேண்டாம் வேண்டாங்கிற? திருப்பதி பெருமாள் ரொம்ப பணக்கார சாமி. கவியரசு கண்ணதாசன் அழகா சொல்லுவார், நான் திருப்பதிக்கு போக மாட்டேன்னார். ஏன்னு கேட்டாங்க. சும்மா போனா சாமியை பார்க்க 3 நாள் ஆகும். 50 ரூபாய் கொடுத்து டிக்கெட்டு வாங்கினா அந்த காலத்துல, இன்னைக்கு 300 ரூபாய் டிக்கெட்டு.
50 ரூபாய் கொடுத்து டிக்கெட்டு வாங்கினா சாமியை பார்க்க ஒரு நாள் ஆகும். 5000 ரூபாய் கொடுத்து திருக்கல்யாணம் பண்ணனா சாமியை அரை மணி நேரத்தில் பார்க்கலாம். ஒருத்தர் அமெரிக்காவில இருந்து வந்தாராம், அர்ச்சகர் முன்னால நின்னாராம். இவர் $5000 கொடுத்தாராம். அர்ச்சகர் சொன்னாராம், நீங்க எங்கே இருங்க, பெருமாள் வந்து உங்களை பார்ப்பாரு. சரிதானா? இது பணக்கார சாமி, நான் பார்க்க மாட்டேன் சொன்னது யாரு? கண்ணதாசன். பெருமாள் கூட்டிக்கிட்டு போனாருங்க அவரை. அது கதை பெருசு, எனக்கு நேரம் இல்ல, விட்டுட்டேன். பெருமாள் அவரை கூட்டிக்கிட்டு போய் நிக்க விட்டு இவர் கண்ணீர் கொட்ட பாடினார். எங்க? திருப்பதி பெருமாளினார். கோயில் எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் இவரை கூட்டிகிட்டு போயிட்டார். நம்மெல்லாம் போனா சருகண்டின்னு விரட்டி விட்டுருவாங்க. சில பேர் அப்போ ஒரு 100 ரூபாய் கொடுக்குறான், அவன் வாங்கிக்கிட்டு நல்லாவே தள்ளி விடுறான். எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் கூட்டிக்கிட்டு போனார். கண்ணதாசன் முன்னால நின்று கண்ணீர் மல்க பாடினார். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. குலசேகர ஆழ்வார் பாட்டு, கண்ணதாசனுக்கு பிடிச்ச ஆழ்வார் பாட்டு அது. ஏமா திருப்பதி பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கிறியா? வேண்டாம். என்ன பணக்கார மாப்பிள்ளையெல்லாம் தள்ளி விட்டியே, யார கல்யாணம் பண்ணிக்குவே? அந்த இருக்காருல்ல அவரை, அவர் இருக்கல, படுத்து கிடக்கிறார், அவரைத்தான் கல்யாணம். யாரம்மா? ஸ்ரீரங்கத்து பெருமாள் நிம்மதியா படுத்து கிடக்கிறார். நான் பக்கத்தில் போய் உட்கார்ந்து இருப்பேன், என்னைக்கும் சௌக்கியமா இருப்பார் 2 பேரும். யாரை காதலித்தாள் ஆண்டாள்? ஸ்ரீரங்கத்து பெருமாளை. ஸ்ரீரங்கத்து பெருமாள் ராத்திரி கனவுல வர்றார். யாரு கனவுல? நாச்சியார் கனவு. ஆண்டாள் நாச்சியார். 1000 யானை வந்துச்சான். முதல் யானை மேல பெருமாள் வந்தாராம். தேவர்கள் எல்லாம் வந்து சுத்தி நின்னாங்களாம். இந்த பொண்ணுக்கு கையில காப்பு கட்டினாங்களாம். பெரியவங்கள்லாம் வந்து நாள் வச்சாங்களாம். பக்கத்துல பெருமாள் வந்தாராம். மத்தளங்கொட்டு நிச்சான், சங்கு ஊதுனாங்களாம். இவ கழுத்துல அவர் தாலிய கட்டி. எல்லாம் கனவு. வாரணம் 1000 சூழவலம் செய்து, வாரணம்னா யானை, வாரணம் 1000 சூழவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றெதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்டக்கன கண்டேன் தோழி நான். நாளை வதுவை மனம் என்று நாளிட்டு பாளை கமுகு பரிசுடை பந்தல் கீழ் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காளை புகுத கனா கண்டேன் தோழி நான். மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தல் கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தென்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழி நான். என் கைய பிடிச்சான், குங்குமம் அப்பி குளிர் சாந்த மட்டித்து மங்கள வீதி வலம் செய்து மணநீர் அங்கவனோடும் உடன் சென்றங்கு ஆனை மேல் மஞ்சனம் ஆட்ட கனா கண்டேன் தோழி நான். இதெல்லாம் வாரணம் 1000. இந்த பாட்டை கேட்டா நல்ல பிள்ளைகள் பிறக்குமா. அதுக்குத்தான் 5-6 பாட்டை சொல்லி வச்சேன். 11 பாட்டு. ஆயனுக்காகத்தான் கண்ட கனாவினை வேயர் புகழ் வில்லி புத்தூர் கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்துன்னு எத்தனை? 10 பாட்டு. வல்லவர் வாழும் நன்மக்களை பெற்று மகிழ்வர். குழந்தை பிறக்கும்னு சொல்லல, வாழக்கூடிய குழந்தை, நல்ல குழந்தை. குழந்தை சன்னா பிறக்கணும், சின்னா பிறந்தரப்படாது. அப்படித்தானே? வாழும் நன்மக்களை பெற்று மகிழ்வரே. நாச்சியார் பாட்டு. கண்ணீர் விட்டு அழுதா. ஒன்னு சொல்லட்டுமா? நாராயணாங்கிறது பெரிய திருநாமமா, கோவிந்தாங்கிறது பெரிய திருநாமம். கோவிந்தன்னா மாடு மேய்க்கிறவன், இடையன், கிருஷ்ணாவதாரம். நாராயணமூர்த்தி மேல வைகுண்டத்திலே இருக்கக்கூடிய பரமபதத்து பெருமாள். அவர் எல்லாத்துக்கும் மேல, அவர் மேனேஜிங் டைரக்டர். இவங்கெல்லாம் டைரக்டர்ஸ். அவதாரம் பூரா கீழே இறங்கி வந்தது, அவர் மேலே இருக்கவர். நாராயணன் தானே முக்கியமான பேரு. திருநாமத்தில் சிறப்பான திருநாமம் எது? நாராயணா. ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் இருக்கார். ஸ்ரீரங்கத்தில இருந்து திருக்கோஷ்டியூருக்கு போறார் நடந்து 1000 வருஷத்துக்கு முன்னால. நீங்க ராமானுஜரை பார்த்திருக்கீங்களா? நான் பார்த்திருக்கேன். என்னையா அந்நேரம் ஒழுங்கத்தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க, அதுக்குள்ள போய் சொல்றீங்களே, கேக்குறீங்களா? இருக்கார். ஸ்ரீரங்கத்துக்கு போங்க, பெருமாள் கோயிலுக்குள்ள போங்க, வலது பக்கம் திரும்புங்க, உடையவர் சன்னதின்னு போர்டு போட்டிருக்கோம், உள்ள போங்க. அங்க இருக்கிற ஆளுக்கு ஒரு 50 ரூபாய் கொடுங்க, காட்டுவார். ராமானுஜர் உடம்பு அப்படியே இருக்கு. 1000 வருஷம் ஆச்சு. நெகம் தெரியும், முடி தெரியும், உடம்பு தெரியும், தைலக்காப்பு பச்சை பசேல்னு
தைலம் மேல. 1000 வருஷமா ராமானுஜர் உடம்பு ஸ்ரீரங்கத்தில் இருக்கு. பொள்ளாச்சி சக்தி பெரியவர் மகாலிங்கம் ஐயா சொல்லி நான் பார்த்தேன் 30 வருஷத்துக்கு முன்னால. இப்பவும் இருக்கு ராமானுஜர். திருக்கோஷ்டியூருக்கு போறார். திருக்கோஷ்டியூர் நம்பி ஐயா எனக்கு உபதேசம் பண்ணணும். இப்போ முடியாது, போயிட்டு வா. திருப்பி நடந்து திருச்சிக்கு வரணும். திருக்கோஷ்டியூர் எங்கே இருக்கு, திருச்சி ஸ்ரீரங்கம் எங்கே இருக்கு. நடையா நடந்து வந்துட்டார். 2வது முறை போனார். இப்போ தோதுபடாது, அப்புறம் வா. 18 முறை நடந்தால தெரியும். நமக்கு ஏறினா காரு, இறங்கினா காரு, நடக்கிறதே மறந்து போச்சு. அதனால டாக்டர்கிட்ட போய் உட்கார்ந்து இருக்கோம். தலைவலிக்கு ஒரு மாத்திரை, தடுமனுக்கு ஒரு மாத்திரை, தப்பி தவறி பயன்படுத்தினால் தர்மலோக யாத்திரை. எல்லா மாத்திரையும் போடு. நட. எங்கே இருந்து? ஸ்ரீரங்கத்தில் இருந்து திருக்கோஷ்டியூர். 18வது முறை பட்டினி கிடந்துட்டார். உபவாசம். உபதேசம் பண்ணலன்னா உபவாசம். உபவாசம்னு அர்த்தம் தெரியுமா? கடவுளுக்கு பக்கத்தில் வசிப்பது உபவாசம். பட்டினி இருந்தா கடவுளுக்கு பக்கத்துல போகலாமா? நம்ம வேளா வேளைக்கு நிறைய சாப்பிடுறோம். கடவுள் நம்மளை விட்டு விலகி போய்கிட்டே இருக்கார். உபவாசம். காஞ்சி பரமாச்சாரியார் 100 ஆண்டு வாழ்ந்த புண்ணியவான் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமி 3 கவளம் தான் சாப்பிடுவார். அரிசி பொரி மாவு 3 கவளம். சாப்பாட்டுக்கு முன்னாடியா பின்னாடியான்னு கேட்காதீங்க, சாப்பாடே அதுதான். உபவாசம். பட்டினி போட்டார் ராமானுஜர். திருக்கோஷ்டியூர் நம்பி பார்த்தார். சரி வா, உபதேசம் பண்ணுகிறேன். உட்கார்ந்துட்டார். நான் உனக்கு உபதேசம் பண்றது யாருக்கும் கிடைக்க முடியாத மந்திரம். வெளியில யாருக்கும் சொல்லக்கூடாது. சொன்னால் நீ நரகத்துக்கு போவே, கேட்டவங்கள்லாம் வைகுண்டம் போவார்கள். சொல்லிட்டார் மந்திரம். மந்திரத்தை காதுல வாங்கிக்கிட்டார். வெளியில வந்தார். திருக்கோஷ்டியூர் போயிருக்கீங்களா? திருப்பத்தூர் பக்கத்தில் இருக்கு, தமிழ்நாட்டில். 3 மாடி. மேல் மாடியில கிடந்த தோற்றம், அதுக்கு முந்தின மாடியில இருந்த தோற்றம், கீழே நின்ற தோற்றம். நான் சொன்னது புரியுதா? ஒரு இடத்துல பெருமாள் நிற்பாரு, அதுக்கு மேல உட்கார்ந்து இருப்பாரு, அதுக்கு மேல படுத்து கிடப்பாரு. அந்த காலத்துல மதுரையில சிவராத்திரி அன்னைக்கு பட்டி மண்டபம் போடுவோம். சிவராத்திரி 11 மணிக்கு ஆரம்பிப்போம். விடிகாலம் 5 மணிக்கு தான் முடியும். குன்றக்குடி அடிகளார் தலைமை, சாலமன் பாப்பையா எல்லாம் பேச்சு, நாங்க எல்லாரும் பேசி இருக்கிறோம். 11 மணிக்கு ஆரம்பிச்சா 6 மணி நேரம் ஓடும். விடிகாலம் 5 மணிக்கு. அடிகளார் அழகா சொன்னார், ஆரம்பிக்கிற பொழுது பல பேர் இருந்தார், சில பேர் நின்றார்கள். இப்ப முடிக்கிற பொழுது சில பேர் உட்கார்ந்து இருக்கிறார்கள், சில பேர் நிற்கிறார்கள், பல பேர் படுத்து விட்டார்கள். நின்ற தோற்றம், இருந்த தோற்றம், கிடந்த தோற்றம் 3ம் தெரிஞ்சிருச்சு. அம்மா விடிய காலம் 5 மணிக்கு என்ன செய்யுமா? எல்லாம் அங்கிட்ட அங்கிட்டு படுத்துருமா இல்லையா? பெருமாள் திருக்கோஷ்டியூர்ல 3 தோற்றம். திருமழிசை ஆழ்வார் சொல்லுவார், ஒரு ஊர்ல இருந்தான், ஒரு ஊர்ல நின்றான், ஒரு ஊர்ல கிடந்தான் அப்படின்னு சொல்றீங்களே, அதெல்லாம் நாம் பிறக்கிறதுக்கு முன்னால. நாம் பிறந்ததுக்கு அப்புறம் அவன் நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே.